தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு போதுமான நிதியை ஒதுக்க வேண்டும் என்று போக்குவரத்து ஊழியர் சம்மேளனம் சார்பாக வலியுறுத்தப்பட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்கும் திட்டத்தை கண்டித்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஊழியர்கள் சம்மேளனம் சார்பில் சென்னையில் உள்ள ராஜா அண்ணாமலை மன்றத்தில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிபிஎம், மதிமுக, பிசிகே உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் தொழிற்சங்கங்களின் தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் சம்மேளனத்தின் பொதுச் செயலாளர் ஆறுமுக நயினார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், அரசு போக்குவரத்து கழகங்களில் தனியார் மயம் மற்றும் ஒப்பந்த முறையை கொண்டுவரும் முயற்சியை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கூறினார். போக்குவரத்து கழகங்களுக்கு தமிழக அரசு போதுமான நிதியை ஒதுக்கி தொழிலாளர் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கருத்தரங்கு நடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்தார். அரசு போக்குவரத்து கழகங்களில் ஒப்பந்த முறையிலே தொழிலாளர்களை நியமிக்கக்கூடாது, மறைமுகமான தனியார் மய நடவடிக்கையை போக்குவரத்து கழகங்களில் அனுமதிக்க முடியாது என்பதை வலியுறுத்தி இந்த கருத்தரங்கம் இங்கே நடைபெறுகின்றது. ஒப்பந்த தொழிலாளர் முறை என்பது ஒரு நவீனமான சுரண்டல் முறை. அது சமூக நீதிக்கு புறம்பானது. இப்போ அரசு துறையில் தான் இடஒதுக்கீடு என்பதே இருக்கின்றது. இப்போ இடஒதுக்கீட்டுக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எங்களது அரசாங்கம் சமூக நீதி அரசாங்கம் என்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக அரசு இடஒதுக்கீட்டை நீர்த்தி போக செய்யக்கூடிய அடிப்படையிலே இந்த கான்ட்ராக்ட் முறையை புகுத்துகிறது. இதை எதிர்த்து நாங்கள் உயர்நீதிமன்றத்திலே போட்ட வழக்கிலும் கூட உயர்நீதிமன்றம் கான்ட்ராக்ட் முறை சமூக நீதிக்கு புறம்பானது என கூறியுள்ளது. எனவே அரசாங்கம் இந்த நடவடிக்கைகளை கைவிட வேண்டும், போக்குவரத்து கழகங்களுக்கு போதுமான நிதி ஒதுக்க வேண்டும், தொழிலாளர் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கிறோம்.